ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் எதுவுமே சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு சமைச்ச வீடியோ இன்றைக்கி வரும். அப்புறம் இன்றைக்கி என்ன சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற வீடியோ மட்டும் வரும். எதனால் அப்படின்னா, நான் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி பான் கார்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு அதோட இதே எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் நடந்துச்சு. நீங்கள் எதை நினச்சி வேண்டிங்களோ அதே மாதிரி கரெக்டாக அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணாங்க. கடையை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு கடைக்காரங்க எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, கடையை ஓப்பன் பண்ணிட்டாமா, உன்னுடைய ஆதார் கார்டையும் அவங்க உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாங்களா அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதையுமே இங்கேருந்து அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவங்க எனக்கு பான் கார்டு எடுக்கவே இல்லை, ஆனால் எடுத்ததை சொல்லி என்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, என்கிட்ட அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு போனது எனக்கு கவலை கிடையாது. ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க பணம் வாங்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அந்த வேலையில் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இல்லைம்மா நான் உனக்கு பான் கார்டே எடுக்கலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அதை நான் எப்போவும் ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ வரைக்குமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக உனக்கு வரும், உனக்கு நான் எடுத்தாரேன்னு சொல்லிட்டு என்னை போய் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் போன இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட்லேருந்து வர பான் கார்டுக்கே இன்றைக்கி நான் அப்ளை பண்ணேன். அதுக்குமே அவங்க நம்மக்கிட்டேருந்து என்னென்னலாம் வாங்கினாங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய ப்ரூஃப், என்னுடையது, அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய சைன், இந்த மாதிரி எல்லாமே வாங்கினாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட அப்ளை பண்ண நான் ஒரு நம்பிக்கையாக கொடுத்தனோ அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே என்கிட்ட வாங்கவே இல்லை. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேண்டுதலால் மட்டும்தான் எனக்கு நடந்துச்சு. இதை நினச்சி நான் 2 நாளுமே சரியாக சாப்பிடல, சரியாக தூக்கம் கிடையாது எனக்கு. இன்றைக்கி ரொம்ப நான் ஒரு சந்தோஷமாக இருக்கேன். இதுலேயும் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பான் கார்டு எல்லாமே ஓகேயாகி எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் கூடி சீக்கிரம் நம்மளுடைய கைக்கு கரெக்டாக சேரணும். நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நிறைய பேர், சிஸ்டர் பாப்பாவை 2 பேரும் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, வீடு கட்டுறதுக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சிஸ்டர், அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க. கஷ்டப்பட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னேற முடியும். நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டத்தை கடந்து வந்துட்டேன். அதனால் இப்போ வர எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு அவ்வளோவா என்னால் அதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே பழகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டதுன்னா, பாப்பா ஏன் அப்செட்டாக இருக்கிறா, அவள் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறா அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருங்க. அதனாலே இன்றைக்கி அவளை பிடிச்சி இன்றைக்கி நான் உட்கார வச்சுருக்கிறேன். நேற்றுக்கு ஏன் பாப்பா ஒரு மாதிரி சோகமாக இருந்தா அப்படின்னா, பாப்பாவுக்கு புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமைக்கு அவள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அவள் படித்து பரீட்சை எழுதினுடைய ரிசல்ட் வரும் இல்லைங்களா? அதை நினச்சி தான் பாப்பா நேற்று கொஞ்சம் சோகமாக இருந்தா. ஏன்னா நான் அவளை கொஞ்சம் நக்கல் பண்ணேன், நீ படிச்சிருக்க, நீ எழுதியிருக்க, அது என்னமோ உண்மை தான், ஆனால் நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவியாக்கும், நீ சும்மா ஏன் உழம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவளை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டேன். அதனால தான் பாப்பா நேற்றுக்கு வீடியோவில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு உடம்பு சரியில்லையா சிஸ்டர், நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டீங்க. எனக்கு ஒன்றுனா கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்குவேன். பாப்பா 2 பேருக்கும் ஒன்று அப்படின்னா என் கையில் காசு இருக்கான்னு பார்ப்பேன். காசில் என்கிட்ட பணம் இல்லைன்னா யார்கிட்டாச்சும் கடன் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் அவளுடைய உடம்பு எல்லாமே நார்மலாக அவள் நல்லா தான் இருந்தா. இந்த ஒரு நினப்பால தான் அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா. அப்புறம் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாளித்து அதுக்கப்புறமேட்டு அவள் நார்மல் ஆகிட்டா. நீங்கள் நிறையா பேர் நேற்று கேட்டதுனால தான் இன்றைக்கி அவளை வீடியோவில் உட்கார வச்சுருக்கிறேன். நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் சேட்டை பண்ணுறான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய லவ்வையும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாய் சொல்லு. பாய் பாய். ஏன்னா இப்போ விளாட கிளம்பிட்டா. பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன பாப்பா தான் கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறா. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன். இவளுக்கு பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே நார்மல் சாப்பாடை விட கறி, கருவாடு, மீன், முட்டை இந்த மாதிரி சாப்பாடு அப்படின்னா 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே ஒடிசாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இங்கே நிறைய ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்களா. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா குமாரன புண்ணிமின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட அந்த ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னா. ஆனால் ஏற்கனவே நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு சாப்பிட்லன்னொன்னே அப்புறம் மாமனார் என்ன சொன்னாங்கன்னா, அவள் சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறா, அதனால் 2 முட்டை வேணால் போட்டு கொடுனாங்க. அதனால் அவள் போட்டு கொடுத்தேன். பாப்பா கத்திரிக்காயை வெட்டிட்டா. இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழில் இதோட பேர் கூனி கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது இறால் மாதிரி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லா கருவாடுமே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆகி இருக்கும். குட்டி குட்டி கருவாடு தான். அன்றைக்கி நான் ஒரு மீன் குழம்பு ஒன்று வச்சு உங்களுக்கு சமைச்சு காட்டினேன் பார்த்திங்களா, அந்த கருவாடு தான் இது. ஆனால் அது கூட அந்த கூனி கருவாடு கூட இந்த மாதிரி குட்டி குட்டி கருவாடு எல்லாமே மிஸ் ஆகி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் குழம்பு வைக்க முடியும். இந்த கருவாடு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன், 30 ரூபா.
இதையுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு இது கூட ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சோண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு இங்கேயுமே கஞ்சி குடிப்பாங்க பிசைஞ்சு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பாப்பா வந்து தண்ணியில் போட சொல்லிட்டேன். ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டி மண் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும். தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மண் எல்லாமே கீழே போயிடும், கருவாடு எல்லாமே மேலே நிற்கும். அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து படாது. அதனால தான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்போதும் போல் சட்டியை வந்து சூடு பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதில் ஏவும் ஆனால் நிறைய ஆயில் வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா போதும். அதனால் போட்டு அந்த தண்ணியிலேருந்து அதை எடுத்து நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் நான் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாடுலேயும் நிறைய சட்னிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வேணால் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோலனாலும் சரி நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி நான் போடுறேன். இப்போ வந்து அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் தக்காளி போடலாம். முதல்ல எண்ணெய் நல்லா வதங்கிக்கிடட்டும். இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழமே நல்லா வதங்கிக்கிடட்டும். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டுக்கு மசாலா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம். நம்ம தமிழ்நாடு மாதிரி தான். ஆனால் மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, இஞ்சி வந்து கண்டிப்பாக அந்த கருவாட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்து அதுக்கப்புறமேட்டு அந்த மசாலா இன்றைக்கி பாப்பா தான் போய் அரைச்சிட்டு வந்தா. நான் இப்போ அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளி, மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும்போது இது கூட நான் வந்து எப்போதுமே நான் சேர்ப்பேன் பார்த்திங்களா, அது மாதிரி சிக்கன் மசாலா வத்தப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ரெண்டுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து காய் எல்லாத்தையுமே அலசி உள்ளே போட்டுக்கலாம். பாப்பா வெட்டி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த காய். இதை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயுமே முருங்கைக்காலாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் போடலை. இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஓரளவு இதில் காய் எல்லாமே இதையுமே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆனதுனால நான் போடலை. நான் இது மசாலா கூடயே போட்டு அதை நல்லா மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மட்டும்தான் போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு பிறகு கருவாடு ரெடி பண்ணி எப்படி எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாமே நல்லா மசாலாவோடு சேர்ந்து எல்லாமே நல்லா ரெடி ஆயிடணும். இதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நசுக்கி பார்த்தாச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்துருக்கணும். இங்கே நிறைய எல்லா குழம்புலையுமே ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு சேர்த்தா வாய்வு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒடிசாவில் வந்து எல்லாமே போடுவாங்க. நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடை வந்து க்ளீன் பண்ண போயிட்டேன். ஏன்னா விறகு இல்லை, மாமியாரை கொஞ்சம் விறகு உடச்சு தர சொன்னால் நான் அதை க்ளீன் பண்ண போயிட்டேன். சின்ன பாப்பா வீடியோ எடுத்திருந்தா, பெரிய பாப்பா வந்து கருவாடு போடச்சுனே அவள் போட்டிருக்கா. அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் விறகு எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, மாமியார் உடச்சி கொடுக்குறத. அப்போ வந்து சின்ன பாப்பா இந்த வீடியோவை எடுத்தா. இப்போது எல்லா வேலையுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முடிஞ்சதுக்கு பிறகு நான் வாசல்கிட்ட உட்காந்துருந்தேன். பெரிய பாப்பா வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்து அவள் வந்து தலையை சீவிக்கிட்டு இருந்தாளா, அதையுமே உங்கள்கிட்ட காட்டலான்னு பார்த்தேன். சின்ன பாப்பா வீட்டுக்குள்ளேருந்து வந்துட்டா. இப்போ 2 பேருமே தலை சீவி மேக்கப் போடுறத உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, அதனால் இதுவுமே உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ காட்டிருக்கேன். அவளுடைய கண்ணாடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 20 ரூபா. அதாவது இதே கலரில் ஒரு சீப்பு ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் இந்த கண்ணாடி ஒன்று கொடுத்தாங்க. குழம்புங்க இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலாக யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேலையை தண்ணி வெடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, மழை வந்து எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்னும் மழை இருக்குது. இப்போ பாப்பா வந்து சின்ன பாப்பா லிப்டிக் போடுறா. அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால் அவளை காட்டுன்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக குழம்பு ஒரு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த கருவாட்டு குழம்பு அப்படின்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடுலேயுமே சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து குழம்பு வந்து கீழே இறக்கிக்கிட்டேன். எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு கறி குழம்புனா அவளுக்கு வந்து தனியாக தான் அவள் குழம்பு கேட்பா. ஏன்னா மூத்தவ வந்து இந்த மாதிரி கவிச்சு உள்ள பொருள் எல்லாமே எங்கள் கூட சாப்பிட மாட்டா. எங்கள் கூட தான் தனியாக பிளேட்டில் வச்சு கொடுத்தா தான் அவளுக்கு விரும்பி சாப்பிடுவாள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாலை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். அங்கே பாப்பா வந்து ஃபேனை போட்டு சாதத்தை வந்து ஆற வச்சுருக்கிறா. இப்போ எங்களுக்கு தேவையான குழம்பு எல்லாத்தையுமே நம்ம 2 கிண்ணத்தில் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு. அவள் சீக்கிரம் கொண்டுட்டு வரையில் வெறும் சொத்தையே சாப்பிட்ருவோமானா, அப்புறம் மிட்டு பாப்பா கூட கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன்.
மாமனார் இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல, அதனால் நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் சமைச்ச சாப்பாடு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்களே மிட்டு கறி எல்லாமே சாப்பிடுவான்னு. முட்டை வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து கொண்டுட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி பாப்பாக்காக வேண்டி. அதனால் மிட்டு வந்து அதையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கு சாதம், அதுக்கப்புறமேட்டு பருப்பு. எங்களுக்கு இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க நம்ம சாப்பிட்லாம். பாப்பா 2 பேரும் சாப்பிட்றாங்க. இன்றைக்குள்ள வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளுடைய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.